ஓர் அண்மை செய்தி. எஸ்ஐஆர் வாக்காளர் படிவத்தை ஒப்படைக்க டிசம்பர் 11ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். எஸ்ஐஆர் படிவத்தை ஒப்படைக்க கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. டிசம்பர் 11ஆம் தேதி வரை இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். எஸ்ஐஆர் வாக்காளர் படிவத்தை ஒப்படைக்க டிசம்பர் 11ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. டிசம்பர் 4ஆம் தேதி வரை இருந்த கால அவகாசம் தற்போது டிசம்பர் 11ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. எஸ்ஐஆர் வாக்காளர் படிவத்தை ஒப்படைக்க கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. டிசம்பர் 4ஆம் தேதி வரை கால அவகாசம் விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. டிசம்பர் 11ஆம் தேதி வரை இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். எஸ்ஐஆர் படிவத்தை ஒப்படைக்க டிசம்பர் 11ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. டிசம்பர் 4ஆம் தேதியுடன் அவகாசம் முடிவடைய இருக்கும் நிலையில் 11ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். எஸ்ஐஆர் படிவத்தை ஒப்படைக்க கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. டிசம்பர் 4ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. எஸ்ஐஆர் வாக்காளர் படிவத்தை ஒப்படைக்க கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. டிசம்பர் 4ஆம் தேதி அதற்கு அவகாசம் முடிவடைய இருந்த நிலையில் தற்போது 11ஆம் தேதி வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. எஸ்ஐஆர் வாக்காளர் படிவத்தை ஒப்படைக்க டிசம்பர் 11ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. பூர்த்தி செய்த எஸ்ஐஆர் வாக்காளர் படிவத்தை ஒப்படைக்க டிசம்பர் 11ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் நித்யானந்தன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். நித்யானந்தன், சொல்லுங்க, எஸ்ஐஆர் வாக்காளர் படிவத்தை ஒப்படைக்க கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? இது பற்றிய விவரம். எஸ்ஐஆர் என அழைக்கப்படும் சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியல் என்பது 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறை செய்வது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இந்த சிறப்பு தீவிர திருத்த பட்டியல் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு பல்வேறு எதிர்க்கட்சிகள், ஆளுங்கட்சிகள் என பலரும் எதிர்ப்பு இந்தியா முழுவதும் தெரிவிக்கப்பட்டு வந்தாலும் இதனை செய்வது என்பது மிக முக்கியமானது என்று இந்திய தேர்தல் ஆணையம் முடிவெடுத்தது. அதன் காரணமாக நவம்பர் 4ஆம் தேதி முதல் டிசம்பர் 4ஆம் தேதி வரை இந்த எஸ்ஐஆர் பணிகள் தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன் பிறகாக இதுவரை 96% பேருக்கு இந்த எஸ்ஐஆர் படிவங்கள் வீடு வீடாக சென்று வாக்காளர்கள் யார் யாருக்கெல்லாம் இருந்தது, அதாவது 2001 2005 வரை யாரெல்லாம் வாக்கு செலுத்தி இருக்கிறார்கள் என்பது குறித்தான விவரங்கள், அதே போல யார் யாருக்கு எங்கெங்கெல்லாம் வாக்கு அடையாள அட்டை, அதாவது வாக்காளர் அடையாள அட்டை எந்தெந்த வீடுகளில் இருந்ததோ அந்தந்த வீடுகளுக்கு சென்று அந்த பிஎல்ஓஸ் என்று கூறக்கூடியவர்கள் நேரடியாக சென்று அந்த வருவாய்த்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் எல்லாம் சென்று அந்த படிவத்தை கொடுத்திருக்கிறார்கள். எஸ்ஐஆர் படிவத்தை பூர்த்தி செய்து கொடுப்பதற்கு டிசம்பர் 4ஆம் தேதி தான் கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் டிசம்பர் 4ஆம் தேதி என்பது ஒரு மாத காலம் போதாது என்று பல அரசியல் கட்சிகள் கோரிக்கை வைத்திருந்தார்கள். ஆனால் தேர்தல் ஆணையத்துடைய விதிப்படி நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம், ஒரு மாத காலம்தான் அவகாசம் வழங்கப்பட முடியும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அதற்கான அவகாச தேதியை மாற்றியிருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம். அதற்கு பார்க்கும் போனால் 14ஆம் தேதி வரை அதற்கான அவகாசம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது டிசம்பர் 4ஆம் தேதிக்கு பதிலாக டிசம்பர் 14ஆம் தேதி வரை அது வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு 7 நாட்கள் மட்டும் கூடுதலாக அதற்கான அவகாசம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது டிசம்பர் 4ஆம் தேதிக்கு பிறகாக ஒரு 7 நாட்கள் கூடுதலாக அவகாசம் வழங்கப்பட்டிருப்பதன் விளைவாக கூடுதலாக படிவங்கள் வந்து சேரும். அதே போல படிவங்களை வழங்க தாமதிப்பவர்கள் வழங்குவதற்கான இலவாக இருக்கும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் எதற்காரணமாக இந்த நாட்கள் நீட்டிக்கப்பட்டது என்பது குறித்தான விவரங்களை முழுமையாக இந்திய தேர்தல் ஆணையம் கூறவில்லை. ஆகவே இந்திய தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை இதற்கான கால அவகாசத்தை மட்டும் தற்பொழுது அறிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது யார் யாரெல்லாம் வீடுகளில் பூர்த்தி செய்யப்பட்டு கையில் வைத்திருப்பது, அதே போல பூர்த்தி செய்யாமல் வைத்திருப்பவர்கள் எல்லாம் பூர்த்தி செய்து வழங்கினாலே அவர்கள் வாக்களிப்பதற்கான அவர்களுக்கான அனுமதி என்பது வழங்கப்படும். வாக்காளர் திருத்த பட்டியலில் அவர்களுடைய பெயர்கள் இடம்பெறும் என்று தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியா இருக்கக்கூடிய அர்ச்சனா பட்நாயக் ஐஏஎஸ் முன்பே கூறியிருக்கிறார். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி நித்யானந்த்.